வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காரசாரமான கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ கோழிக்கு வந்து நல்லா எண்ணெயில் ஒரு 6 வரமிளகா நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு. வதங்கினோடனே 1/2 கிலோ கோழிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுமே நம்ம வந்து ஃப்ளேமுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு கீழே அடிப்பிடிச்சிரும். அதுவும் மண்சட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்த வரமிளகாவில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோவுக்கு ஒரு பெரிய தக்காளி. சிக்கனை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் அதை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த சிக்கனில் சேர்த்துக்கிறோம். நம்ம வரமிளகாவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி அரைச்சி போடும்போது நல்லா வந்து காரமாக இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து நம்ம வீடியோவில் அந்தளவுக்கு கலர் தரல, ஆனால் நேரில் ரொம்ப ரெட் கலரில் சூப்பராக இருந்தது பார்க்கவே. பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது முக்கால் பதம் வெந்ததும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். எங்களுக்கெலாம் வந்து நான்வெஜ்ஜில் உருளைக்கிழங்கு போடுறது ரொம்பவே பிடிக்கும். சில பேர் வந்து போட மாட்டாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டனில் உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறோம். கறி மசாலாத்தூள். இது வந்து வீட்டிலே அரைச்சிக்கிற தூள். இப்போ இதை நல்லா மூடி சிம்மில் போட்டு வச்சிடணும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. உருளைக்கிழங்கு வெந்ததும் நாம் வந்து சிம்மிலே இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கணும். அப்போ வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும். பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான அட்ராக்ஷனான நல்ல காரசாரமான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.